சேது, இன்னும் தாண்டவம் இருக்கு. சாமி சபைக்கு போயாகணும். இங்கேயே எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சிடாத. கீதா, உங்க அப்பா ஊரை விட்டு போய் பேரை கெடுத்துக்கிட்டா, நீ உள்ளூர்லயே பேரை கெடுத்துக்கிறத முடிவு பண்ணிட்டியா? நிலைமைக்கு மீறின ஆசைகளை வச்சுக்கிட்டு தகுதிக்கு மீறின இடத்துல பார்வை போகுதா? பண்ணையார் பார்த்தாரே ஒரு பார்வை, அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது உனக்கு உரைச்சிருந்தா ரொம்ப சரி. இந்த வர்ற தெய்வத்துக்கு முன்னால தேங்காய் உடைக்கிறதாண்டா என் தொழில். என் பேச்சு அப்படித்தாண்டா இருக்கும். எந்த நிலையில நிக்கிறோம், யார் வீட்டு உப்பு திங்கிறோம், அதுக்கே துரோகம் பண்ணலாமாடா? நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. அப்பா டவுனுக்கு போயிருக்காரா? ஆமா. அதனாலதான் என்ன பார்க்க கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமா. அங்க இல்லைன்னதும் நேரம் இங்க வந்துட்டியா? பாட்டு கேட்கவா? என்னது இப்படி கேக்குற? இனிமே என் பாட்டு கேட்கவோ வாசிப்பு கேட்கவோ இங்க வராத கீதா. சின்ன வயசுல கை கொடுத்துட்டு ஆடணும் பாடணும், அப்ப யாரும் தப்பா நினைக்கல, தப்பா பேசல. ஆனா இப்ப பேசுவாங்க. நீ இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்து என் பேரை கெடுத்துறாரு, என் பொழப்பையும் கெடுத்துறாரு. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இனி எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காம கோயிலே கதின்னு இருந்துட போறேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி எனக்கு கோயில் தான். நான் உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில வரல. உன் வாசிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அதுக்கு கூடவா நேரம் காலம் வயசு பருவம் எல்லாம் இருக்கு? அத கூடவா ஊர் தப்பா பேசும்? அப்படி அவங்க பேசுவாங்க, அதனால உனக்கு பாதகம்னா இனிமே நான் வரல சேது. டவுனுக்கு போற நாள்ல தான் உனக்கு கோயிலுக்கு போக தோணுதா? அதுவும் தனியா? நாயனம் கேட்க கோயிலுக்கு போறது, அவன் அங்க இல்லைன்னா வீட்டுக்கு போறதா? எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அருணாசலத்தோட பாட்டு நாயினா எல்லாம் கேட்டு ரசிச்சவன் தான். அதனால அவனோட சரிசமா பழகினவன் தான். அவன் ஊரை விட்ட ஓடினப்ப நானுமா ஓடிட்டேன். அவன் குடிச்சான், கூத்தி வச்சுக்கிட்டான், நானுமா வச்சுக்கிட்டேன். பழக்கங்கிறது வேற, உறவு முறைங்கிறது வேற. சின்னஞ்சிறுசா இருந்தீங்க, ஆண்ணீங்க பாண்ணீங்க, இப்ப வளர்ந்து பெரியவங்கள ஆயிட்டீங்க. இனிமே கோயிலு நாயினம் சேதுன்னு கேள்விப்பட்ட வெட்டி கூண்டு போட்டுருவேன். ஜாக்கிரதை. கோலம் கோத்தர அறிஞ்சு நடந்துக்க. ராஜப்பா, நம்மூர் ஆளு இந்த மெட்ராஸுக்கு வந்து இவ்வளவு பேரும் புகழுமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி போட்டு நீ ஊர் ஊரா சுத்துறேங்கிற? நம்ம பிசினஸ் அப்படிப்பா. ஹெட் ஆபீஸ் என்னமோ மெட்ராஸ்ல தான். ஆனா இந்தியா பூரா பிரான்ச்சஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் சும்மாவா? என்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏற்றுமதி இறக்குமதிரா மழையா?
ஓஹோ, சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு இவன். ஆமா ம். ஆஜப்பா, ம். நீயும் நானும் ம். இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சுடா. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா. இன்னைக்கு சந்திச்சிருக்குமே, ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா? இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா. ஆ. மயக்க வரும், நீயே சாப்பிடு. அப்ப நீ காபி சாப்பிடுறியா? அத சாப்பிடலாம். அது ஒண்ணு உனக்கு மயக்கம் வராத. ஆமா, மணி 10 ஆச்சு. உன் பையன் எங்கடா?